இந்தியாவின் மாமனிதன், இந்தியாவின் ஏவுகணை மனிதன், இந்தியாவின் பல ஏவுகணையை தயாரித்தவர், இந்தியாவின் அக்கினி சிறகு, இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர், இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் ஏவு வாகனத்தை உருவாக்கியவர், கல்வியையும் தொழில்நுட்பத்தையும் நமது நாட்டின் மாணவர்களுக்கிடையே கொண்டு சேர்த்தவர், இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஸ்ரோ விஞ்ஞானியாக தனது வாழ்க்கையை தொடங்கியவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தவர். பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா மற்றும் இந்திரா காந்தி விருதுகளை பெற்றவர். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறியவர். இந்தியாவின் சரித்திர நாயகர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 2015 ஜூலை 27 நம் மண்ணை விட்டு பிரிந்தார். இன்று அவரது 10ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. அவரை போற்றி வணங்குவோம். முக்கியமாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.